ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி பார்ட் 2வோட போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எவ்வளோ செம்மையாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ தரமாக கிராணியும் கிராண்ட்பாவும் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ வளவலன்னு பேச வேணாம், வாங்க சேனலுக்குள்ள போகலாம். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ அட ஏன் இன்னும் வளவலன்னு பேசிக்கிட்டு, வாங்க சேனலுக்குள்ள போகலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஹசார் கேமிங் மாமே. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டே 1 போட்டு விட்டு நம்மளை எழுப்பி விட்டானுங்க. ஸோ கிராணி வீடு பார்த்த மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் மாற்றலை, கிளவி வீடை கழுவ மாட்டா போல், அப்படியே தான் வச்சுருப்பா போல். சரி ஓகே, போட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு போய் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சில தேட வேண்டியதெல்லாம் ஹெவியாக இருக்குது. ஸோ கீழே போய் போட்டை பார்த்துக்கலாம். போட்டுக்கு கீழே என்னமோ ஒரு ஆக்டோபஸ் மாதிரியே இருக்குது, அது வளர்க்குறாங்க போல் செல்ல பிள்ளையாட்டம். என்ன கிராண்ட்பா உண்மை தானே? ஓகே சரி, இவங்க இதை கீழே டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற லிவரை பிடிச்சி எடுத்து விட்டேன். ஸோ அங்கே ஒவ்வொரு கார்னரில் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மேலே ஏறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா டேப் இருந்துச்சு ஹெலிகாப்டருக்கு போடுறதுக்கு. அது ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே நான் பண்ண. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரைனிங் புக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ வேறுங்க தேடி பார்த்தேன், கிச்சனில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பொருள் கிடைக்கல. அந்த மீட்டு தான் இருந்துச்சு. சரி மீட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அந்த ட்ராவில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா பேட்லாக் கீ மாட்டிக்கிச்சு. சரி ஓகே, பேட்லாக் கீ யூஸ் ஆகும் கண்டிப்பாக போட் எஸ்கேப்புக்கு, ஏன்னா போட்டை திறக்க இந்த மூடி வச்சுருக்காங்க தெரியுமா, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பேட்லாக் கீயை சேஃப்டியாக இங்கே ஒரு சீக்ரெட்டாக இது இருக்கும், அதை அப்படி பொறுமையாக தள்ளி விட்டுட்டு அந்த கீ இங்கே போட்டுடணும். போட்டுட்டா அது கீழே இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் கீழே போனால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிராணி வந்துட்டா, திடீர்னு பயமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவள்கிட்ட தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி போட்டு தெரியுமா, அந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டேன். சரி சாவி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறேன், வரல இதாக்குன்னு. சரி ஓகே, இந்த என்ன இருக்குன்னு பார்த்தா போட் கீ இருந்துச்சு. சரி ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரைனேஜ் இருக்குது, ட்ரைனேஜ் தூக்கி போட்டிங்கன்னா கீழே அந்த இதுக்கு போயிடும். அந்த ட்ரைனேஜுக்கு போய் கீழே இருந்துக்கும். அதுக்கப்புறம் போட் கீ எடுத்துகிட்டு அதே இடத்துல ட்ரைனேஜில் திரும்பி போட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே சரி இங்கே உள்ள ஏதாச்சும் பொருளுக்குமோ கன்று கிடைச்சான்னு பார்க்கலான்னு பார்த்தா கன்று கிடைக்கல. ஃபோட்டோ தான் மாட்டினுச்சு ஹெவியாக. அட ஃபோட்டோ வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேணான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தேன், ஏன்னா கிராண்ட்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட்டாக ஒரு லாக்கர் மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிராணி வந்துட்டா. சரி ஓகே, இவள்கிட்ட வந்து தப்பிக்கிறது பெரு தொல்லையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு நானும் ஓடுறேன். துரத்துக்கிட்டே வந்தாளா. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே போட்டுக்குள்ளே இது இருந்துச்சு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹெலிகாப்டருக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அடப்போட ஹெலிகாப்டர்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்தது போட் எஸ்கேப்புக்கு. சரி அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இங்கே ஒரு அடைச்ச ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா க்ரோபார் மாட்டிக்கிச்சு. சரி ஓகே, க்ரோபார் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே ஒரே சத்தம். கிச்சனில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா போல், இல்லை கிராண்ட்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் சரி, அவன் ஆடிக்கிட்டு இருக்கட்டும் ஓரமாக பைத்தியங்கிற மாதிரி. நம்ம இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டிங் பிளேடு இருந்துச்சு. சரி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம மேலே இந்த அம்மாடி கிராண்ட்பா வந்துட்டான். அதுக்குள்ளேயே கிராண்ட்பா பார்த்துட்டு என்னடா எங்கள் வீட்டில் பண்ணுறா அப்படிங்கிறான். உன் வீட்டில் பூஜை போட வந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு யூசுப் பையன். அவன் வந்து பார்த்திங்கன்னா சரி இங்கே எதிராச்சும் இருக்குன்னு பார்த்தேன், கன்று இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்துட்டான். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் கூட கிளவன் தான் வரும்னு பார்த்தா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டா. என்ன தெரிகிறது, சுற்றி முற்றி பார்த்துட்டு கண்ணு தெரில போல். கிட்ட போனோன்னு துரத்த ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்களேன். எங்க கிராண்டிக்கு ஷாக்கு கொடுத்தோன்னே என்னமோ சில்க் டான்ஸ் ஆடுற மாதிரி டர்க்குன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கிராண்ட்பா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி. ஆனால் ரொம்ப பாவங்க, கிளவியும் கிளவணும் வச்சு செஞ்சு விட்டுட்டேன். இந்த எலக்ட்ரிக் கன் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் மாட்டினுச்சு. அதான் போட்டுக்குள்ளே எஸ்கேப்பு கொடுக்குற மாட்டா, சம்மந்தமெல்லாம் டோர் எஸ்கேப்பு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் கம்மிங் சூன். ஸோ நோபடி கேன் மிஸ் தட். அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பார்த்தேன் ஷார்ட் கன்னுக்குள்ளே
மாட்டிக்கிச்சு. சரி ஓகே இதை எடுத்துகிட்டு கீழே போவோம். அந்த சேஃப்டி சொன்னேன்ல, அந்த லாக்கர் மாதிரி இருக்கும்ல, அதை போய் பார்த்தேன். அதை சரி அதை போட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சை எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜுக்கு கீழே ஒரு இது இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணி விட்டா லூஸ் பண்ணி விட்டா அந்த தண்ணி ஃபுல்லாக இதாயிரும், ட்ரை ஆயிரும். சரி ஓகே மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினாவோட புள்ள இருப்பான், அதாவது சைல்டு இருப்பான். அவனுக்கு இந்த மீட்டை காட்டி தான் ஆசை காட்டணும். ஸோ டக்குன்னு அந்த மீட்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு இந்த கதவை சாத்திக்கலாம். ஏன்னா அந்த கிளவி டப்புன்னு ரீஸ்பான் ஆகி வந்துட்டானா என்ன பண்ணுறது. சரி ஓகே இங்கே போய் ஃபஸ்ட்டு இதை இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டாச்சு. சரி மீட்டை எடுத்துகிட்டு நம்ம மேலே போயாச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆளே காணோம். சரி வெயிட் பண்ணி பார்த்தேன். திடீர்னு உள்ளேருந்து வந்துட்டான். நான் சட்டுன்னு பயந்துட்டேன். அட போடா லூசு பயிலே அப்படின்னு சொல்லிட்டு அவனு என்ன கறி தானே இருந்தா அமைதியாக வச்சு தின்னுன்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீ இருந்துச்சு. சரி இந்த கீ எடுத்து போய் இந்த லாக்கர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தேன் பெட்ரோல் கேன் இருந்துச்சு. இது போட் எஸ்கேப்பு மெயினாக தேவைப்படுற பொருள். பெட்ரோல் இருந்தால் தானே வண்டி ஓடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். யாரும் வரா மாதிரியும் தெரில, பட் ஆனால் சவுண்டு கேட்குது. சரி அதை கீழே போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்ததுன்னா எலக்ட்ரிக் கன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இல்லை நான் எதுக்கும் இங்கே ஒரு சவுண்டை கொடுத்துட்டு கிளவி வரானான்னு பார்ப்போம். கிளவி வரா மாதிரி தெரில. சரி ஓகே நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு இது இருக்கும், ஒரு லாக்கர் மாதிரி. ஐ மீன் அந்த ரெட் கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேர். இந்த இது தான் பார்க்க ஜெயில் மாதிரி இருக்குல்ல, அந்த ரெட் கலர் இருக்கிறத நம்ம கன்னை வச்சு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அடிக்கணும். அடிச்சிங்கன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா செயினால் லாக் பண்ணியிருக்கோம். அதை செயின் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம செயின் கட்டு நம்ம கீழே போட்டோம் தெரியுமா, அதை எடுத்துகிட்டு வரணும். ஆனால் கீழே எவன் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பயம். சரி ஓகே இதுக்குள்ளே குதித்து பார்த்தேன், யாரும் இல்லை. அது வரையும் நமக்கு சந்தோஷம்தான். ஏன்னாச்சும் இருந்தாலும் டக்குன்னு அடிச்சிடுவாங்க. சரி ஓகே ஓய கட்டுற எங்கேயோ போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இங்கே இருந்துச்சு. சரி ஓகே கட்டிங் பிளேட் தூக்கிட்டு போய் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பொறுமையாக ஏறி தாங்க போனேன். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தான் தெரியுது உள்ளே நம்ம ஸ்லெண்டர் மேனு தான். பயந்தே போயிட்டேன். திடீர்னு உள்ளே செத்து போய் கிடந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஹேண்டில் மாட்டிக்கிச்சு. சரி ஓகே இந்த ஸ்டேரிங் எடுத்துகிட்டு போய் நம்ம நேராக போட்டில் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை குதிச்சிட்டேன். கரெக்டாக கிராண்டியும் வந்துட்டா. எனக்கு அள்ளு விட்டுருச்சு சன்னத்தில். டப்புன்னு அவன் முன்னாடி வந்து நான் கரெக்டாக குதிச்சிருந்தேன்னா அவனை அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரென்னா ஏறிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு இந்த வழியாக நான் கீழே இறங்கிட்டேன். இந்த வழியாக இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கீழே போட்டுக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஓவராலாக கம்ப்ளீட்டாக. ஆனால் போகிறதுக்கு இதெல்லாம் செட் பண்ணி இன்னொரு பொருள் எடுக்க மறந்துட்டேன். அதாவது என்ன பொருள்னு எனக்கே தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் என்னடா பொருளை விட்ருக்கோன்னு போய் பார்த்தா தான் தெரியுது இன்னொரு அந்த போட்டுக்குள்ளே இன்னொரு லைட்டு மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே அது எங்கே மிஞ்சி போனால் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே போகலான்னு வந்தால் கிரெண்டாம்மா பார்த்துட்டான் என்னைய. சரி ஓகே சரி வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். கீழே அவனாச்சும் இருக்கானா, சரி கிராண்டிக்கு தான் சுற்றிக்கிட்டு இருப்பா பைத்தியம் மாட்டோம். அதனால் அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது. சரி யோகன்னு பார்த்தா மாட்டிக்கிச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் எல்லாத்தையும் ஃபியூஸ் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கீழே போயிட்டேன். கதவெல்லாம் சாத்திட்டு இங்கே ஒரு வெட்டு அடிங்கம். இந்த கிளவி நாய் கீழே ட்ராப்பை வச்சு செட் பண்ணி விட்டா மாட்டிக்கிட்டேன். சரி ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறது, சவுண்டு வராமலாம் சவுண்டு கேட்குது வரா மாதிரி. சரி இந்த பெட்ரோல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுடலாம். எங்கே பாதி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் முன்னே. சரி கடன்னு முடிச்சு விட்டா எஸ்கேப்பையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பாதி இது முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் எடுத்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போட் கீ மெயினாக பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். அன்லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம தப்பிக்க முடியும். ஓகே போட் எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோ நம்ம சேர்ந்து பார்க்கலாம். கிரென்னா கிளவி என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போயிட்டு வரட்டா மாமே.